Hey, hello Cosmics, my name is Cosmo. Let's welcome to my channel, The Cosmo Official. Finally, இன்னொரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். ஹியூமன்ஸோட பிஹேவியரில் இருக்க சைக்காலஜி. ஹியூமன்ஸில் எல்லாமே சைக்காலஜிக்குள்ளே தான் வந்துடும். நம்மளோட பிஹேவியர், எமோஷ்னல்ஸ், நமக்குள்ளே இருக்கிற நிறைய வகையான அந்த எவ்ரிதிங், நம்ம ஃபீலிங்ஸ், எமோஷ்னல், இதுக்குள்ளே இருக்க எல்லாமே நம்மளோட சைக்காலஜிக்குள்ளே தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றது கூட சம் கைண்ட் ஆஃப் சைக்காலஜி தான். நம்மளோட சைக்காலஜியில் என்ன தோணுதோ, சேட்னஸ், ஹாப்பினஸ், கோவம் வர்றது, கடுப்பாகிறது, இல்லை சம்திங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் நடக்கும். அதோட அந்த நேரத்தில் என்ன பிஹேவ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பிஹேவ் பண்ணணும், சிரிக்கணும், உங்கள் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். சேடாக இருக்கும்போது என்ன பண்ணணும், சேடாக இருக்கணும், உங்கள் பாடி லாங்குவேஜ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். கோவமாக இருக்கும்போது உங்கள் ஃபேஸில் கோவம் தெரியணும். இதெல்லாம் கைண்ட் ஆஃப் நேச்சுரலாக வந்துடும். பட் இதுவும் அதுக்குள்ளே தான் வரும், த சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். இப்போ நான் நெக்ஸ்ட் காலேஜில் எடுத்திருக்க சப்ஜெக்ட்டுமே பிஎஸ்சி சைக்காலஜி தான். ஸோ நான் செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்மலாக ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டோன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்காங்க. 4 டைப்ஸ்ன்றது இட்ஸ் அபவுட் பேசிக் திங். ஒரு பேசிக்காக ஜென்ரலாக ஒரு 4 டைப்ஸ் எடுக்கணும்னா, அதை நான் ஒரு புக்கில் படித்தேன். யூ சரவுண்டட் பை இடியட்ஸ்ன்னு சொல்லிட்டு. எதுக்கு அது இடியட்ஸ்ன்னு வச்சுருக்காங்கன்னு தெரியலை. பட் அதில் இருக்கிறது எல்லாமே ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், ரெட், ப்ளூ, எல்லோ அண்ட் க்ரீன். இந்த ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. எல்லோன்றவங்க எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த யாப்பர்ண்டுவோம்ல, யாழிங் மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க எனர்ஜி அப்புறம் பேசுறதுலேயே வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. பட் செம்ம பாசிட்டிவாக இருப்பாங்க, செம்ம பாசிட்டிவாக ரொம்ப கூலாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த எல்லோ கலரில் இருக்கவங்க. அண்ட் ரெட் கலரில் இவங்க எப்பயுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எதுலையாச்சும் ஃபோக்கஸாக இருக்கணும், ஏதாச்சும் ஒரு கோலை வச்சா நம்ம அடைஞ்சே ஆகணும், அதுக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ரெட்டில் இருக்கவங்க. ப்ளூவில் இருக்கவங்க அவங்க கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ். ப்ளூவில் இருக்கவங்க யாரை சொல்லலாம்னா, நம்ம மைக்ரோசாஃப்டோட ஓனர், அப்புறம் ஜெஃப் பெசோஸ், ஃபேஸ்புக்கோட சிஇஓ, ஃபவுண்டர், அவனுங்கெல்லாம் ப்ளூ கேட்டகரியில் வைக்கலாம். க்ரீன் கேட்டகரி எப்படி வருவானுங்கன்னா, இவனுங்களுக்கு மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க. தன்னையே மறந்து தனக்குன்னு வேலை இருக்கும், பட் அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, தான் வேலை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஏன் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதில் அந்த 4 கேட்டகரியில் நான் எதில் இருப்பேன்னா, நான் ஒரு எல்லோ கேட்டகரியில் இருக்க பாசிட்டிவ் எடுத்துப்பேன்ல. நான் எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பேன். அண்ட் நான் க்ரீன் கேட்டகரியில் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். என்னோடய வேலை, எனக்கு என் வேலை தான் முக்கியம். அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன். ஸோ எல்லோவிலேருந்து பாசிட்டிவ் எடுத்துப்பேன். ப்ளூவிலேருந்து அந்த ப்ராப்பர் ஒர்க், இந்த ப்ராப்பராக எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும், எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும். அதுலேருந்து நான் அந்த ப்ளூலேருந்து பிளானிங் எடுத்துப்பேன். அப்புறம் ரெட்டிலேருந்து அந்த ஃபோக்கஸ், நாட் அ ஹார்ட், ஃபோக்கஸ், எதையும் கண்டுக்கிறாமல் அந்த ஃபோக்கஸாக இருப்போல, இந்த மாதிரி எடுத்துப்பேன். நான் என்ன கலர்னு எனக்கே தெரியலை, எனக்கு சுத்தமாக தெரியல நான் என்ன கலர்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 4 இதுலேயுமே ஒவ்வொரு இதை எடுத்துப்பேன். ஒவ்வொரு இதை எடுத்து என்னோடய பிஹேவியராக வச்சுருக்கேன்னு சொல்ல மாட்டேன். பட் நேச்சுரலாக இருக்குது. நான் அதை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கே தோணுது. ஸோ அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஹியூமன் பிஹேவியரை புரிஞ்சுக்கணும்னா, அது எங்கேருந்து உருவாகுதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எங்கேருந்து உருவாகுது ஹியூமன் பிஹேவியர், எங்கேருந்து உருவாகுது, எங்கேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணப்படுது? நம்மளோட பாடியில இருந்தோ நம்மளோட பிரெயின்ல இருந்தோ தான். பாடி லாங்குவேஜ் அண்ட் பிரெயின் சொல்கிற அந்த நம்ம முன்னாடி பண்ணியிருந்த பிஹேவியர்ஸ், முன்னாடி இதே சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ஸோ அதுலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் இப்போ பிஹேவியர்ஸ் அண்ட் எமோஷ்னல் எல்லாத்தையுமே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இப்போ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இதை கொடுக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு இதில் நீங்கள் பெஸ்ட்டாக இல்லை, சம்திங் படிக்கிறதுல புக்கை திறக்கவே முடியலை,
ஆர் என்னால் செமினார் எடுக்க முடியலை, ஆர் என்னால் பைக் ஓட்ட முடியலை, ஆர் என்னால் கேர்ள்ஸ் கூட பேசவே முடியலை, ஆர் என்னால் சுகர் எடுத்துக்கிறாமல் இருக்க முடியலை, அப்படி இல்லாட்டி சம் ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்காமல் இருக்க முடியலைன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் யோர் ப்ராப்ளம். லைக் அது உங்கள் ப்ராப்ளம் தான். அதுலேருந்துலாம் ரிக்ரெட் அதுலேருந்து உங்கள் இதெல்லாம் எடுக்க முடியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நீங்கள் ட்ரை பண்ணாமலே இருந்திருப்பீங்க. பிகாஸ் ஏன் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்கள் புக் படிக்க ஒரு தடவை ட்ரை பண்ண இருக்கணும். லைக் நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் ப்ரோ, இருந்தாலும் வரலான்னு சொன்னீங்கன்னா ஒரே விஷயத்த மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடாது. 10 minutes எடுத்து படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு ஓ மை காட் எனக்கு படிப்பு வரல, இல்லை சுகர் சாப்பிட்டுட்டு டெய்லியும் சுகர் சாப்பிட்டுக்கிட்டே திடீர்னு ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிடாம இருந்துட்டு அடுத்தது உடனே கிரேவிங்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, இது உங்கள் பிஹேவியர் வைஸாகவும் சேஞ்ச் ஆகும், உங்கள் எமோஷ்னலையும் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே உங்களோட அந்த விஷயம் சைக்காலஜி இதுக்குள்ளேயுமே வரும். எல்லாத்துலேயுமே சைக்காலஜி இருக்குடா. நீ பிஹேவியர் எமோஷனல்ஸ் இது ரெண்டுலேயுமே, எமோஷனுக்குள்ளே எல்லா எமோஷனலும் வந்துடும், பிஹேவியருக்குள்ளே எல்லா பிஹேவியர் வந்துடும். பாடி போஸ்டர், செஸ்ட்டு அண்ட் நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி இருக்கோம், எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். நம்ம பண்ணுற எல்லா விஷயமே அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது தட் ஒன் திங், நீ ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுற, சம்திங் ட்ரை பண்ணாமலே இருக்கேன்னா அது ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு இல்லாததுனால உன்னோட கரண்ட்டாக இருக்கிற இப்போ இருக்கிற அந்த வேர்ஷன் வந்து அது தெரியாது. ஸோ அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அது அதோட தப்பும் இல்லை, உன்னோட தப்பும் இல்லை. உன்னோட சின்ன வயசுலேருந்து நீ பண்ணிட்டு வந்தது அது உனக்கு ஒரு நேச்சராக மாறிடுச்சு. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. நீ அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை டிஸ்ட்ராய் பண்ணணும்னா நினச்சிடாத. லைக் சொல்லுவானுங்க லஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். வா லஸ்ட், ஐ மீன் லஸ்ட்டு கிடையாது, மேஸ்டிபியூஷனை லஸ்ட்டையும் சேர்க்குறானுங்கடி. லஸ்ட்டு வேற, மேஸ்டிபியூஷன் வேற. ஐ மீன் லஸ்ட்ன்றது காமம். அது வந்து ஒருத்தவங்க ஒரு பொண்ணு மேலே வர்ற ஒரு காமம். அது லவ்க்கும் வரலாம், பொண்ணு மேலேயும் வரலாம், பையன் மேலேயும் வரலாம், இல்லை ஹோமோசெக்சுவலாகவும் இருக்கலாம், அது whatever. நான் அதை பற்றி சொல்ல வரல. பட் லஸ்ட்ன்றது இட்ஸ் அபவுட் காமம். லைக் அது நம்ம லவ் பண்ணுற பொண்ணு மேலேயே இருக்கும். லைக் நீங்கள் என்னவாக இருந்தாலும், கேயாக இருந்தாலும், லெஸ்பியனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உங்களோட ஆப்போசிட் பர்சன் மேலே அந்த காமம் இருக்கும். தட்ஸ் அ நேச்சர். பட் அது இல்லாமல் ஒவ்வொரு காமம் எதில் காட்டுறதுன்னு தெரியாமல் மேஸ்டிபியூட்டில் மாறும்போது தான் அது லோன்லி ஆகும். லைக் அந்த மேஸ்டிபியூஷன் லோன்லியாக அடிக்ஷனாக மாறும்போது இட்ஸ் அபவுட் மேக்கிங் யூ ப்ராப்ளம் வித் எவ்ரி திங். உன்னால் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நீ எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே இட்ஸ் அபவுட் சைக்காலஜி. ஸோ நீ எல்லா விஷயத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்குன்ற அவசியம் இல்லை. உனக்குன்னு சில விஷயம் இருக்கும், அதில் மட்டும் பெஸ்ட்டாக இருந்தால் போதும். என்னால் சுகர் எடுக்க முடியலாட்டி ஓகேப்பா சுகர் சாப்பிடு. ஒரு நாளைக்கு ஒரு 1 கேக் பீஸ் ஆர் பாதி கேக், ஒரு கேக் வாங்கு, அதை பாதியை ஃப்ரெண்டு கொடுத்துட்டு பாதியை நீ சாப்பிடு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ. இப்படி ஃப்யூச்சரில் குறைச்சிக்கலாம். இப்போ நீ ஒவ்வொரு கேக்காக சாப்பிட்டேன்னா ஃப்யூச்சரில் 1/2 கேக் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம். பட் இப்போ நீ ஒரே தான் விட்டேன்னா இன்னொரு 1 வீக் ஆர் 1 month நல்லா இருக்கும். ஒரு தடவை நீ ஆஃப்டர் அந்த சுகரை தொட்டுட்டேன்னா, ஒரு சின்ன சுகர் பாயாசம் சாப்பிட்டேன்னா கூட அந்த கேக் கிரேவிங்ஸ் வந்து போய் நிறைய கேக் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். 1/2 kg வாங்கி கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் யாரையும் சொல்ல, என்னதான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது பூரா என்னதான் நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு அந்த லஸ்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா, ஐ மீன் என்னோட லைஃப்பில் எனக்கு மேஸ்டிபியூட் ப்ராப்ளம் இருந்துச்சு. நானுமே அதில் அடிக்ஷனாக இருந்தேன். பட் அதுலேருந்து நான் எப்படி அதை வெளியே வந்தேன்றதை விட அதை நான் எப்படி குறைச்சிக்கிட்டேன், அதுலேருந்து எப்படி என்னோட ஒர்க்கை பாதிக்காத மாதிரி மாற்றிக்கிட்டேன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. உன்னோட பிரெயின் என்ன சொல்லும் தெரியுமா? நீ ஒரு விஷயத்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனா அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி நீ எப்படா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இவ்வளோனா பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரி சொல்லும். பட் நீ அதுக்கு பதிலாக இது உனக்கு எப்போ வேணா இருக்குது, எப்போ வேணா அது பண்ணிக்கலாம், எப்போ வேணா பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், போர் அடிச்சிடும் உனக்கு. லைக் போருன்றதை விட நீ எப்போ வேணால் அதை பண்ணிக்கலாம், நீ எப்போ வேணால் மேஸ்டிபியூட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் கேக் சாப்பிட்டுக்கலாம், எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுட்டு ஒரு ஓப்பன் மைண்டடாக இருங்க.
ஓப்பன் மைண்ட். சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைங்க, பேன் பண்ணி வைக்கணும். லைக் ஆல்கஹால், சிகரெட்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. பட் மாஸ்டர்பியூட் வந்து இட்ஸ் நாட் அபவுட் லைக் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு நேச்சுரல் திங். நம்ம ஒரு வீக்குக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை, இல்லை 3 மந்த்ஸ்க்கு, இல்லை 1 மந்த்துக்கு ஒரு தடவை பண்ணுறது இட்ஸ் ஜஸ்ட் நேச்சுரல் திங். ஸோ இந்த நேச்சுரல் திங்கை நம்ம அந்த இது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நான் சொல்ல வர இதுக்கு மட்டும் தான். நீங்கள் பேட் ஹேபிட்ஸ் வச்சுருந்தா அதை எடுத்துருங்க. ட்ரிங்க், சிகரெட்ஸ், ஆசம், அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது பேட், உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சி ஒருத்தர மாதிரி பேடாக இருக்கும். அது நான் சொல்கிறது மாஸ்டர்பியூட் மட்டும் அப்படி கிடையாது, சுகர் சாப்பிட்றதும் அப்படி கிடையாதுடா. சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் மட்டும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பேர்னிங்காக இருக்கும், பேர்ன் அவுட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னா யூ ஜஸ்ட் ஓப்பன் மைண்ட். அப்படியே மைண்டை கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியே காத்தோட காத்தாயிரு. நான் லிட்டரலாக சவுண்ட் அப்படியே காத்தோட காத்தா அப்படியே காற்று மாதிரி மிதந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. யூ டோன்ட் ஈவன் ஃபீல் அபவுட் எனிதிங். யூ ஜஸ்ட் அந்த எதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி உனக்கு எது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளேஸில் இருக்காத, மாறிக்கிற. மேபி அந்த பிளேஸில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த மூமெண்ட்டில் உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணு. மூவி பாரு, ஒர்க் பாரு, எடிட்டிங் பண்ணு, அவர் ஏதாச்சும் சாப்பிடு. பிரியாணி வாங்கி சாப்பிடு. பிரியாணி அதிகமாக சாப்பிடாத, பட் வாங்கி சாப்பிடு. சம்திங் உனக்கு பிடிச்ச ஃபுட்டு. இல்லை அதிகமாக தண்ணி குடிச்சேன்னா அதுக்கான எப்பயுமே ஹைட்ரேட்டாக இருந்தால் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது மூலமாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண அவசியம் இல்லை. நமக்குள்ள எந்த ஃபீலிங்கும் கண்ட்ரோல் பண்ணுன்ற அவசியமே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்கப்பா, என்னோட லைஃப்பில் நான் அப்படி எதுவும் பண்ணி தோற்று போயிருக்கேன், எரிச்சல் ஆகிடுச்சு. கண்ட்ரோல், சுகரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். 1 மந்த் கண்ட்ரோல் பண்ணி விட்டுலாம். 1 மந்த் ட்ரை பண்ணேன், முடியலை. ஆனால் டீயில் சுகர் போடாமல் சாப்பிட்டு நிறைய மாதம் ட்ரை பண்ணிட்டு இப்போ எனக்கு அது ரொம்ப சுகமாக இருக்குது. லைக் டீயில் சுகர் போடாமல் பிளாக் காஃபி குடிப்பேன், அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை ட்ரை பண்ணி ரொம்ப முதலாம் முடியாது. இப்போ அது ஒரு மாதிரி தேநீர் மாதிரி இருக்குது. பட் தட் டசன்ட் மீன் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் என்னோட உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ அந்த விஷயத்தில் என்னால் பண்ண முடியும். பட் கேக்குன்றது இட்ஸ் அபவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டெய்லி ஒன்றா சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 வீக்குக்கு 1. எனக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்ச நாள் ஒர்க்கில் இருந்தேன், ஒரு பார்ட் டைமாக ஒர்க் போயிருந்தேன். ஒர்க் போகிறப்ப எனக்கு இந்த கேக்கோட ஞாபகமே இல்லை தெரியுமா. எதுக்கு கேட்க எனக்கு மோஸ்ட்லி ஞாபகம் வருதுன்னா, நான் உட்காந்து ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இப்போ ஒர்க்னா கண்டென்ட் கிரியேட்டிங், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் காலேஜ் போயிடுவேன். அது வரைக்கும் நான் இன்னும் ஒரு 1 மந்த் கிட்ட நான் இதான் பண்ணி ஆகணும், எனக்கு தான் வேலையோ. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ரூமில் உட்காந்து மூவி பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், சம்டைம்ஸ் பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன், சம்டைம்ஸ் கேக் சாப்பிடுவேன், சம்டைம்ஸ் தண்ணி குடிப்பேன், சம்டைம்ஸ் மூவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன். சில நேரம் போய் படுத்து தூங்கிடுவேன். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு என்னோடய லைஃப்பில். ஸோ என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னோடய சைக்காலஜி நான் என்னோடதை அப்சர்வ் பண்ணுறது எப்படின்னா, என்னோட எல்லா ஃபீலிங்ஸ்க்குமே ஒவ்வொரு தனித்தனி முக்கியத்துவம் இருக்குது. அந்த முக்கியத்துவத்தை நான் கொடுத்தாகணும். உன்னோட மனசை சொல்கிறத கேட்காதன்னு மனசு சொல்கிறத கேட்க சொல்லுவாங்க. உன்னோட ஹார்ட், எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் கேட்டிருக்கேன், ஒரு பொண்ணு பேசுவாங்க. அப்புறம் சில மோட்டிவேட்டர்ஸ்லாம், மோஸ்ட்லி மோட்டிவேட்டர்ஸே நம்பாதீங்கப்பா, உன்னை ஜென்யூனாக மோட்டிவேட் பண்ணுவார். லைக் இவங்க இருப்பாது, நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். காசிஸ் கார்னர், இப்போ கூட அவரோட சேனல் நேமை காசிஸ் கார்னருக்கு பதிலாக காசிக்காரன் மாற்றிட்டார். செம்மையான யூடியூப் சேனல் காய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த யூடியூப், தமிழ்நாடு யூடியூப் சேனல் அவர் தான். நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு மாதிரி கில்ட்டே இல்லை. அவர் என்ன சொல்லுவார்னா, நீ இருக்கிற மாதிரியே இருப்பா, உனக்கு என்னென்ன தப்புன்னு தோணுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ, உடனே குறைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபீலிங்ஸை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பிஹேவியர்ஸை சரியாக அவரோடதை வச்சு சொல்லுவார். எப்படி நான் பண்ணேன்றதை வச்சு அவர் பண்ணதை வச்சு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேப்பா, இவராச்சும் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பேசுகிறாரு. எல்லாருமே அன்கம்ஃபர்டபுள் தான். இதை பண்ணு, நீ அதை பண்ணு, இதை பண்ணி ஆகணும். ஐயோ நீ இன்னும் பண்ணலையா, அவ்வளோதான், இன்னொரு 18 வயசு முடிஞ்சிருச்சு, உன் டீனேஜ் வயசே முடிஞ்சிருச்சு, 18 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. எப்படி பண்ணுவேன், என்கிட்ட பணம் இல்லை, 100 ரூபா கிடைச்சாலும் பண்ணு, 100 ரூபா கிடைச்சாலும் போய் கேக் சாப்பிடணும் ப்ரோ. What the fuck are you talking about? I got to eat some biryani, some cakes. நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், மூவிக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும்.
பட் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுவேன். கொஞ்சம் பணம் கிடச்சா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவேன். நான் பண்ண வேணும்னு சொல்ல, கோல்டு சில்வர் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசையில் இருக்கேன். பட் அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை, பிகாஸ் ஐ எம் அ புவர் ஃபேமிலி. மேபி நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவேன், கோல்டு சில்வர் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுவேன், ட்ரேடிங்கும் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நானும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன், ஐ ப்ராமிஸ். பிகாஸ் ப்ராமிஸ் ஐம் டாக்கிங் அபவுட் ஐம் ஜஸ்ட் ஓகே. ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ், யூடியூபர்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் காசிகாரன், கை ஸ்கில்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூப் சேனல் கைஸ். அன்கம்ஃபர்டபுளே இல்லை, கம்ஃபர்டபுள் தான், ஃபுல் கம்ஃபர்டபுள். ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. லைக் மாஸ்டிபியூஷனுக்கெலாம் சம்திங் சோசியலாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி கிரவுண்டடாக ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நாட் அ ஃபிக்ஷனல் சொல்யூஷன், கிரவுண்டட் சொல்யூஷன். ஸோ அப்படிப்பட்டவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட நம்ம அண்ணா விஜய் வரதராஜன், ஐயோ செம்ம யூடியூபர் பா, எல்லா விஷயங்களையும் செம்ம க்யூட்டாக ஹம்பிளாக நார்மலாக சொல்லுவார். அவர் பேசுறது கேட்கும் போதே காதில் தேன் வடிகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை என் பிரெயினும் ஏற்றுக்கிறோம். ஓகேப்பா, என் பிரெயின் தான் எப்போயும் லாஜிக்காக திங்க் பண்ணுறவன். அவனே என்ன சொல்லுவானா, ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம், அதுதான் தட்ஸ் குட் திங். என் மனசை ஏற்றுக்கிறேன். ஓகேப்பா நீ உடனே பண்ணல, ஓகே நானும் ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டேன், நான் ஏற்றுக்கிறேன் நீ பண்ணுற விஷயங்களை. அப்படி பண்ணால் பெட்டர். ஆனால் தூக்கி உடனே போய் நான் மேஸ்டிபியூட் பண்ண மாட்டான்டா, சுகர் பக்கமே போக மாட்டான்டா, அதோட நான் உடனே படிக்க போனான்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து வச்சு 1.5 மணி நேரம் உட்காந்து ஒன்றுமே புரியாமல் கடைசி வரைக்கும் சும்மா இருந்துட்டு அப்புறம் அந்த டே போய் மறுபடியும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் அது வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதுக்கு பதிலாக நான் இப்போ இருக்கிற என்னோட செல்ஃபை கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆக்கிறது. அதோட எனக்கு பிடிச்ச சில தப்பான விஷயங்கள் லைக் சுகர். போதும், நான் எனக்கு இருக்கிற 80 வருஷம் தான்டா, அதுக்குள்ளே கொஞ்சம் சுகர் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சமாக எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிறேன், அதுதானே லைஃபே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த சின்ன சின்ன தப்பான விஷயங்கள் நானும் பண்ணுவேன். சுகர் சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். மற்றது நான் சொல்கிறேன், எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகாதீங்க. ஜஸ்ட் அது கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிங்க. கொஞ்சம் 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 ஓகே, நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பெரியதாக போயிடுச்சு, இதில் நடுவில் என்னோடது எல்லாத்தையும் பேசி இழுத்துட்டேன். லைக் சைக்காலஜின்றது லைக் உங்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் எமோஷனல்ஸை புரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஃபுல்லாக அவங்களால உங்களையே புரிஞ்சுக்க முடியும். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் சைக்காலஜி. லைக் நான் என்னப்பா சொல்லிட்டு பேசிக்ஸ் ஆஃப் சைக்காலஜின்னு சொன்னேன்னா, சைக்காலஜியை பாடமாக எடுத்தால் நம்ம யாருக்கும் புரியாது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொன்னவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது இட்ஸ் மச் பெட்டர். அதை விட இது பெட்டர். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறத விட இது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சைக்காலஜி படி என்னோட பிஹேவியர்ஸ், என்னோட எமோஷனல்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கண்ட்ரோல்ன்ற வேர்டையே தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது யூஸ் பண்ணுங்கள் டெக்னிக்கல் வாய்ஸ், ரொபோட்டிக், லைக் எலக்ட்ரிக்கல் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பட் உங்களோட இதுக்குள்ளே கண்ட்ரோல்ன்ற வேர்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாய்சன் மாதிரி பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்குண்டான சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ காய்ஸ், தட்ஸ் இட். ஐ திங்க் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஐ ஹோப் நீங்களும் உங்களோட உங்களோட பிஹேவியர்ஸை லைக் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. இவ்வளோதான், ஒரே ஒரு லைஃப் தான் உங்களுக்கு இருக்குது. ஜஸ்ட் பி காம், கேஷுவலாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அதுக்குன்னு ஓவராக பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் பி, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அதை வச்சு நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம், அதுக்குள்ளே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். ரொம்ப குருவி சீக்கிரமாக சேர்த்து பல வருஷம் கழித்து வயசானதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுற லூஸ்தனமாக பண்ணிடாதீங்க. சேவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். ஐ திங்க் இப்போது நான் சைக்காலஜி பற்றி ஓரளவு உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். Okay cosmics, see you in the next video. Until then, stay peace of your life. Stay peace. Hey, பாருங்களேன்.
நான் ஒரு கட்டு கூட இல்லாமல் ஃபுல்லாக ரொம்ப டாப்பிக்காக நல்லபடியாக பேசியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு கட் கூட என்னால் பண்ண முடியலை. ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கு. ப்ரௌட் ஆஃப் யூ ப்ரோ. என்னால் வளர்ந்துட்டா. இன்னும் வளரணும். கற்றுக்கிட்டே இருக்கலாம். பாய்.